தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த சில தினங்களாக தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த மழை பெய்தது. இதனால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தாமிரபரணி ஆற்றின் கடைசி தடுப்பணையான ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டிலிருந்து லட்சக்கணக்கான கன அடி நீர் வீணாக கடலுக்கு சென்றது. அந்த சமயத்தில் ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டில் உள்ள தென்கால்வாயிலிருந்து பாசனத்திற்காக குளங்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. இதையடுத்து மெஞ்ஞானபுரம் அருகில் உள்ள செம்மரிக்குளம் படுகை பகுதிக்கு வந்த தண்ணீர் அதிக அளவு வந்ததால் அருகே இருந்த வாழைத்தோட்டத்திற்குள் இந்த வெள்ள நீர் புகுந்தது. சுமார் 50,000 வாழைகள் நீரில் முழுவதுமாக மூழ்கியது. அறுவடைக்கு தயாராக இருந்த வாழைகள் மூழ்கியதால் விவசாயிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வந்தனர். இதையடுத்து உடனடியாக படகு மூலம் தங்களது வாழைத்தார்கள் அறுவடை செய்வதற்கான பணிகளை தீவிரப்படுத்தினர். இதற்காக படகுகளை கொண்டு வந்து சாலையிலிருந்து சுமார் 300 மீட்டர் வெள்ள நீரில் சென்று வாழைத்தார்கள் அறுவடை செய்து அதனை படகில் ஏற்றி மீண்டும் கரைக்கு கொண்டு வந்தனர். தொடர் மழை காரணமாக இங்கு போதிய விலை இல்லாத காரணத்தினால் அறுவடை செய்த வாழைத்தார்கள் அனைத்தும் வெளி மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. படகில் ஆபத்தான முறையில் சென்று 100க்கும் மேற்பட்ட வாழைத்தார்களை ஒரே படகில் வைத்து கொண்டு வரும் காட்சிகள் பார்ப்போரை மெய்ச்சிலிர்க்க வைக்கிறது.